யோ டிசி என்ன ஆச்சு உங்களுக்கு? டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச புதுசில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டீமாக குவாலிஃபை ஃபைனல் போவீங்க அப்படின்னு பார்த்தா இப்போ பிளே ஆஃப்ஸ் வருவீங்களான்னு கூட தெரில, இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தாயா அந்த மேட்சை பற்றி. ஆனால் எஸ்ஆர்ஹெச் பவுலர் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. முக்கியமாக பேட் கமின்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டார். நம்ம இஷான் பாய்க்கு இது கேட்சிங் ப்ராக்டிஸ் தான். 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 கேட்சுங்க. 29 ரன்னுக்கு 5 விக்கெட்டு அப்படின்ற சுச்சுவேஷனில் எப்படியாச்சும் இன்னும் ஒரு 5 விக்கெட் எடுத்து நம்ம ஆர்சிபியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சா எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு 50 ரன் லேண்ட்மார்க்கை தாண்டிடுறாங்க. ஏதோ ஸ்டப்ஸு விப்பிராயி அண்ட் அசிஷியஸ் திறமாலாம் இருந்ததுனால ஏதோ டிசியோட மானம் வந்துட்டு காப்பாற்றப்பட்டுச்சு. இல்லைன்னா ரொம்ப கேவலமாக போயிருக்கும். டிசி பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஏதோ போராடி 133 அடிச்சிருந்தாங்க. சரி, இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேனுக்குலாம் ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் 13 ஓவரில் அந்த மேட்சை முடிச்சு நெட் ரன் ரேட்டை ஏற்றி 2 பாயிண்ட்டை போட்டு எப்படி பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்னு நினச்சா மழை வந்து மொத்தமாக எடுத்து விட்டுருச்சு. எது எப்படியோ ஆனால் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இன்னும் பிளே ஆஃப்க்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. பட் ஆனால் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு கண்டிப்பாக ஒரு பிக் லாஸ் தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.